இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக வந்து இந்த கிராம தலைவருக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம். இது வந்து 2வது நிகழ்ச்சி இந்த கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சின்றது வந்துட்டு எல்லாருமே வந்து கூடி இப்போ நம்ம கிராமப்புறங்களில் ஆதி காலம் தொட்டே வந்துட்டு எல்லாருமே வந்து வேற்றுமையை வந்து மறந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணும், பழகணும், எல்லாருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுக்காக கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிஸி ஷெட்யூல்லே வந்து நம்ம மாஸ்டர் வந்து இந்த பிஸி ஷெட்யூலில் அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே தெரியும் RR பிரியாணி சாப்பிட்டாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பிரியாணின்றது ஒரு சிறப்பான உணவு. அதுவும் RRன்றது வந்து சேலம் RRன்றது வந்து இங்கே வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவை கிடையாது. இந்த பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு இன்றைக்கி இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்திருக்காங்க. வந்து இந்த கூட்டாஞ்சோறு டூர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். இந்த கூட்டாஞ்சோறுங்கிறத ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறேன். அது நான் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பிரியாணி ரெடியாகுது, எனக்கு தெரியாமல் போச்சு. இனிமேல் கூட்டாஞ்சோறில் ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணி கொடுக்குறேன். இனிமேல் நான் இல்லாமல் பிரியாணி போட்டுறாதீங்க. நான் இல்லைனாலும் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க. உங்களுடைய இந்த மக்கள் சாப்பிட்றதுல இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுறதெல்லாம் பெரிய எனக்கு சொத்து சேர்த்திக்கிறதுலாம் துளி கூட முடியளவு கூட எனக்கு சத்தியமாக கிடையாது. நான் நினச்சது கிடையாது. நான் BMW வாங்குவேன், ஃபார்ச்சுனர் வாங்குவேன், 10 கார் வாங்குவேன். இதெல்லாம் வாழ்க்கையில் துளி கூட நினச்சதில்லை. இது எல்லாமே எங்கள் தொழிலாளி சொல்லுவாங்க, அண்ணா நம்மளும் ஒரு BMW வாங்கணும், நம்மளும் ஒரு ஆடி கார் வாங்கணும், இதுக்காக தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை, அந்த மக்கள்கிட்டே இந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்துனுங்கிறது தான் என் நோக்கம். எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. நல்லா பாருங்கள், இந்த மண் விளைஞ்சி தான் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். அந்த உணவு சாப்பிட்றோமே எல்லாமே இந்த பூமியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. கடைசியாக நம்ம உடம்பு இந்த பூமிக்கு எருவாக மாறிடுது. இவ்வளோ தான் கைமாறு.